எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே இப்போ ரோட்ல நம்ம கார்லயோ பைக்லயோ போயிட்டு இருக்கோம். ஒரு பெரிய பள்ளம் ரோட்ல இருக்கு. தெரியாம போய் அதுல விழுந்தா என்ன ஆகும்? கதை முடிஞ்சிடும்ல. அந்த பள்ளம் அங்க இருக்குன்னு போர்டு வச்சிருந்தா அதை பார்த்துட்டு நீங்க சேஃபா போவீங்கல்ல. அந்த போர்டு தான் நான். அந்த பள்ளம் தான் இவ. விட்டா உங்களே காலி பண்ணிடுவா. அதுக்கு முன்னாடி சுதாரிச்சு இவளை அடிச்சு விரட்டுங்க. யோ, நீ தேவையில்லாம ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ப்ரோ, நெருப்பு சுடுன்னு சொல்லும் போதே புரிஞ்சுக்கணும். எரிஞ்சு சாம்பலானதுக்கு அப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, இவ்வளோ நேரம் நான் பேசுனது கேட்டதுக்கு. எனிவேஸ், உங்களுக்கு நான் நல்லது சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்கு. செக். யாருங்க அவன்? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு போறான்? நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட பாஸ். எனக்கும் அவனுக்கும் ஆகவே ஆகாது. என்ன கண்டா அவனுக்கு பிடிக்காது, அவனை கண்டா எனக்கு பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் சண்டை தான். அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு போறான். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா உங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கும் போல இருக்கு. அந்த கோட்டை எப்ப தாண்ட போறீங்க? என்ன கோடு? அடிக்கடி இப்படி தேவையில்லாம சண்டை போட்டுக்கிறவங்க தான் டக்குன்னு ஒரு நாள் காதல விழுந்துருவாங்க. மோதலுக்கு பின் காதல். சீ, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அவர் பேசிட்டு போனதெல்லாம் பார்த்தா உங்க மேல இருக்கிற கோவத்தினால பேசின மாதிரி தெரியல. உங்க மேல உள்ள பொசசிவ்ல பேசின மாதிரி இருக்கு. நிச்சயம் அவருக்கு உங்க மேல ஒரு கிரஷ் இருக்குங்க. ஐயோ, நீங்க வேற அவனை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல அவன் மனுஷனே இல்ல, ராட்சசன். மனுஷங்களை மதிக்கவே தெரியாது அவனுக்கு. அவனுக்கு அது காதல் வேற ஏதாவது. நான் அந்த கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே அவனுக்கும் எனக்கும் பிரச்சனை. நான் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணும்போது அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சதுல இருந்து என்னை எப்படியாவது வேலையில இருந்து தூக்கணும்னு கங்கனை கட்டிட்டு அலையறான். இப்படி இல்ல அவன் பேசினா நான் கோவப்பட்டு ஏதா பேசுவேன். அதை வச்சு என்ன வேலை விட்டு தூக்கலான்னு பிளான் போட்டு இருக்கான். என்கிட்ட நடக்குமா? வாங்க. என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு தயங்க நிக்கிறீங்க? வாங்க. அம்மா, 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 கௌதம் வந்திருக்காரு. வரேன். ஏங்க, ரொம்ப வெக்கப்படாதீங்க, உட்காருங்க. தம்பி வாங்க தம்பி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. உட்காருங்க, உட்காருங்க. என்னடி பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க? மாமான்னு சொல்லு. எனக்கு இவர் ஃபர்ஸ்ட் கௌதமா தான் அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் தான் மாமா. அதுக்காக அக்காவை கட்டிக்க போறவரை பேர் சொல்லி கூப்பிடுவியா? சரிம்மா, மாமா வந்திருக்காரு. என்ன தம்பி, வீட்ல எதுவும் சொல்லிவிட்டாங்களா? அம்மா, வர்ற வழியில நம்ம பக்கத்து தெருவுல மாமாவை பார்த்தேன். யாரோ தெரிஞ்ச ஒருத்தவரை பாத்துட்டு போலான்னு சொல்லி வந்தாராம். ஓ, சரி, நம்ம வீடு பக்கத்துல தானே இருக்கு, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். கூச்சப்பட்டு வரவே மாட்டேன்ட்டாரு. அப்புறம் நான் தான் கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். ஓ, இப்படி எல்லாம் அவர் சொல்ல சொன்னாருமா. ஆனா இவருதான் ஆபீஸ்க்கு வந்து அக்காவை பாக்கணும்னு சொன்னாரு. அதான் கூட்டிட்டு வந்தேன். இருங்க கௌதம், ஏன் டென்ஷன் ஆறீங்க? இதுல என்ன இருக்கு மாமா? பொண்ணை பாக்கணும்னு மாப்பிள்ள ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா தம்பி, உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க எப்ப வேணாலும் வரலாம். வந்து மீனாவை பார்த்துட்டு காஃபி டீ சாப்பிட்டு போங்க. அம்மா,
இனிமே வரும்போது நீ காஃபி போட்டு எடுத்துட்டு வரதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இப்ப போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. அத மறந்துட்டு பேசிட்டே இருக்கேன். இருங்க தம்பி, போய் காஃபி கொண்டு வரேன். ஹாய் மாமா. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்தன் ஞாபகம். அம்மம்மா மழை உன்னை நினைத்தால் இங்கு எனக்கல்லவா குளிர் காய்ச்சல் வரும். மாமா நீங்க வெக்கப்படுறது சூப்பரா இருக்கு. ஆமா மாமா, கண்ணெல்லாம் இப்படி சார்ந்திருக்கு. ஏய், தனியா சிக்கிட்டாருன்னு ஓவரா ஓட்டாதீங்கடி. மாமா நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். ஐயோ நீங்களா? உங்களுக்கு இவங்களே பரவாயில்லைங்க, இப்படியா போட்டு கொடுப்பீங்க? ஆக்சுவலா உங்க நல்லதுக்கு தானே மாமா பண்ண. எது இப்படி போட்டு உடைச்சு மாட்டி வர்றது ஏன் நல்லதுக்கா? ஆமா, இப்ப நீங்க எப்ப வேணா வரலாங்கிற பெர்மிஷன் வாங்கி கொடுத்துட்டேன்ல நானு. ஓ இது வேற இருக்கா? அப்ப இனிமே கல்யாணத்துக்கு முன்னாடி மாமாவை அடிக்கடி நம்ம வீட்ல பார்க்கலாம். அடிக்கடியா இல்ல டெய்லியான்னு தெரியலையே. ஏய் சும்மா இருங்கடி. ஏன் நீ ஏன் சும்மா சும்மா டென்ஷன் ஆயிட்டு இருக்க? உனக்கு வர மாப்பிளே இப்படிதான் கலாய் போணும் பயமோ? அடி வாங்க போறீங்க ரெண்டு பேருமே. ஏய் என்ன இங்க நின்னு காஃபி குடுக்குற? பக்கத்துல போய் குடு. ஹலோ கௌதம், இங்க என்ன காஃபி குடிக்கவா வந்தீங்க? அக்காவை தனியா கூப்பிட்டு போய் பேசுங்க போங்க. அக்கா நீ ஏங்கா மறைக்கிற? கோச்சுக்காத. போக்கா போ போ போ. ஹலோ அக்காவே போயாச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க போங்க. எஸ். உங்ககிட்ட நிறைய பேசணும்னு வந்தேன், ஆனா இப்போ என்ன பேசுறதுன்னே தெரியல. எனக்கு அப்படியே பிளாங்க் ஆயிருச்சு. நீங்க ஏதாவது பேசுங்களேன். நீங்க ஜாஸ்தியா பேச மாட்டீங்கன்னு சொன்னாங்க, ஆனா பேசவே மாட்டீங்கன்னு யாருமே சொல்லல. ஏன்னா நீங்க இது வரைக்கும் பேசியே நான் கேட்கல. பரவாயில்லைங்க, பேசுறதுக்கே நீங்க ரொம்ப கூச்சப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன மனசுல நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு உங்க மனசுல ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதுல கொஞ்சமாவது நான் மேட்ச் ஆகுறேனா? ஏன் கேக்குறேன்னா, நீங்க எதிர்பார்க்கறத சொல்லிட்டீங்கன்னா கல்யாணத்துக்குள்ள நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கொஞ்சமாவது நான் மாறிக்க ட்ரை பண்ணுவேன். ஆனா நீங்க எதுவுமே மாத்திக்க வேணாங்க. ஏன்னா நான் எப்படியெல்லாம் எதிர்பார்த்தனோ அப்படியே தாங்க நீங்க இருக்கீங்க. இப்படியெல்லாம் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய லக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமா உங்களை கை மேல வச்சு தாங்குவேன், உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவிட மாட்டேன். இந்த மாதிரி டயலாக் எல்லாம் நான் பேச மாட்டேங்க. ஏன்னா பிளஸ் மைனஸ் நல்லது கெட்டது இதெல்லாம் கலந்தது தானுங்க வாழ்க்கை. ஆனா என்னால ஒரே ஒரு கேரண்டி மட்டும் தர முடியுங்க. நீங்க இந்த வீட்டுல எவ்வளவு சுதந்திரமா இருந்தீங்களோ அதே சுதந்திரத்தோட வேற வீடுன்ற ஃபீலே வராத மாதிரி கண்டிப்பா நான் உங்களை பாத்துப்பேங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க அப்பா அம்மாக்கு பொண்ணு இல்லைங்கிற ஏக்கம் ரொம்பவே இருக்கு. அதனால அவங்களும் உங்களை மக மாதிரி தான் பாத்துப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குன்னு மாடியில ஒரு பெரிய ரூமை கட்டி வச்சிருக்கேன். அங்க ஃபிஷ் அக்வாரியம், ரூமை சுத்தி லவ் பேர்ட்ஸ், புக்ஸ், 50 inches டிவி, ஹோம் தியேட்டர், ஏசின்னு எல்லாமே ரெடி பண்ண போறேங்க. இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு சக்தி சொன்னாங்க. இவ்ளோ கனவோட நல்ல மனசோட இருக்கிற இவரை நாம ஏமாத்த கூடாது. மனசுல ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு அதை மறைச்சு இவரை நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது ரொம்ப பெரிய தப்பு. இவர்கிட்ட உண்மையை சொல்லிடணும். யாருக்காக நம்ம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோமோ அதெல்லாம் இப்ப இந்த உண்மையை சொல்லிட்டா வீணாயிடும். இந்த கல்யாணம் நின்னுட்டா அப்பா அம்மா உயிரே விட்டுருவாங்க, தங்கச்சிங்க லைஃபே போயிடும்.
வேண்டாம். தங்கச்சிங்க லைஃப் முக்கியம், அப்பா அம்மா முக்கியம். அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. என்னாச்சுங்க? ஏதோ சொல்ல வந்தீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னால இப்போ பேச முடியல. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட பேச ட்ரை பண்றேன். இப்போ ஒரு மாதிரியா இருக்கு. நான் போறேன். சொல்லுமா. தாரணி, நீ உடனே பொறுப்பிட்டு இங்க வாயே. என்ன விஷயமா? ஏன் அழற? உன் சின்ன அண்ணன் 2-3 நாளா சரியா சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் ஏதோ பித்து பிடிச்சவன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். சுந்தரா? சுந்தரன் என்ன அப்படி பண்றான்? ஆமாண்டி, அவன்தான். எது கேட்டாலும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடி. சரி, இதுக்கு போய் ஏன் அழற? வேற என்னடி பண்ண சொல்ற? உங்க அப்பா அதை பத்தி எதுவும் கேட்க மாட்டேங்கிறாரு. உன் பெரிய அண்ணா அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. நான் எது கேட்டாலும் அவன் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தாரணி. நீ கொஞ்சம் வந்து அவன்கிட்ட பேச. உன்கிட்டயாவது ஏதாச்சும் சொல்றானான்னு பாப்போம். நீ அழாதமா, நான் அவன்கிட்ட பேசுறேன். சரியா? அம்மா, வாமா. ஆண்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. சுந்தர் மாமா? உட்காருமா, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல ஆண்டி, சுந்தர் மாமா இல்லையா? நீ முதல்ல உட்காரு, காஃபி போட்டு கொண்டு வரேன். சாப்பிட்டு அப்புறமா பேசலாம். சரி, நீ உட்காரு, நான் போய் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியாதா? இவளை ஏண்டி இங்க கூட்டிட்டு வந்த? என்னம்மா செய்ய சொல்ற? அவ வரேன்னு ஒத்த கல்ல நிக்கிறான். வேண்டான்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி எப்படி சொல்றது? வந்ததுல இருந்து சுந்தர பத்தியே கேட்டுட்டு இருக்கா. என்ன ஏதாவது சொல்லிட்டியா அவகிட்ட? சேச்சே, நான் எப்படிப்பா சொல்லுவேன்? அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிருக்கேன். அதான் அவரை பத்தி விசாரிக்கிறா. ஆமா, சுந்தரன் எங்க? அவன் எங்க போறான், என்ன செய்யறான்னு யாருக்கு தெரியுது? நீ வரத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பைக் எடுத்துட்டு வெளியே போனா. எங்க போனா? யாருக்குடி தெரியும்? சரி வா. இந்தாம்மா. அண்ணி, ஈவினிங் வரைக்கும் நீங்க இங்கதான் இருப்பீங்களா இல்ல கிளம்பிடுவீங்களா? இங்கதான் இருப்பேன். ஏன்? இல்ல, சின்ன ஒரு அர்ஜென்ட் ஒர்க் பக்கத்துல தான். போயிட்டு வந்துட்டுமா? போயிட்டு வா. வர ஆண்டி. ஹாய் சிவா. ஹாய் கார்த்திக். மார்னிங் பாஸ். எல்லாரும் வந்துட்டாங்களா? மேக்ஸிமம் எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு 4-5 பேர் தான் இன்னும் வரல. அவங்களும் இன்னும் 1/2 hourல வந்துருவாங்க. அவங்க வந்ததும் நம்ம ஆரம்பிச்சிடலாம். அவங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியாச்சுல? எல்லாம் ரெடியா இருக்கு. Ladies and gentlemen, this is our MD, Mr. Shiva. Hello, sir. Hi, sir. Hello, sir. Welcome to the meeting. Nice to meet you. ஹலோ சார். ஓகே. ஆபீஸ்ல இல்லாம ஒரு நைஸ் பிளேஸ்ல கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. Okay, that's fine. நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க. Within ஒரு 5-10 minutesல நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Okay? Okay. கார்த்திக், அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பக்கா தானே? எல்லாம் பர்ஃபெக்ட் சிவா, டோன்ட் வரி. அம்மா, லஞ்ச் எங்க ப்ரொவைட் பண்றோம்?
இங்கதான் வந்ததும் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. வந்ததுமா? ஏய், டைம் என்ன அது? இல்ல அது சக்தி தான் ஃபாலோ பண்றாங்க. ம். இந்தாங்க வச்சுக்க, ரொம்ப தேங்க்ஸ். கார்த்திக், வாட்ஸ் திஸ்? மொத்த ஃபேமிலி இங்க வந்து இறங்கிட்டு இருக்காங்க. அதான் எனக்கும் புரியல சிவா. சித்தி எல்லாம் வர வந்திருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. பார்த்து பார்த்து. அந்த முதல்ல எடுங்க. இந்த இது புடி. அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து இருக்குப்பா. குட் மார்னிங் சார். அண்ணா, லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். ஏய் மேடம், சாப்பாட்டுல என்ன ஸ்பெஷல் ஐட்டம் ஆர்டர் பண்ணிருக்கீங்க? எதுவா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருங்க. ஏன்னா ஃபங்க்ஷன்றதுனால நான் காலைல இருந்து எதுவுமே சாப்பிடல. ரன்பீர். ஹாய் சிவா. ஹாய் சர்மா ஜி, வெல்கம். ஒரு 2 minutes கான்ஃபரன்ஸ் ஹால்ல வெயிட் பண்ணுங்க. ஐ வில் கெட் பேக் டு யூ. ஃபாலோ மீ. கார்த்திக், ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது? சார், கெட் டுகெதர் சார். என்ன கிண்டலா? எதுக்கு உன் ஃபேமிலி இங்க வந்திருக்காங்க? சர்வ் பண்றதுக்கு சார். கார்த்திக், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? டீலர்ஸ் எல்லாருக்குமே 5 ஸ்டார் ஹோட்டல்ல தானே ஃபுட் ஆர்டர் பண்ண சொன்னேன். எதுக்கு இந்த மாதிரி லோக்கல் ஆர்டர் பண்ணிருக்கீங்க? இது டீலர்ஸ் அவமானப்படுத்தவா இல்ல என்ன அவமானப்படுத்தவா? சாரி சிவா, ஸ்டார் ஹோட்டல்ல தான் ஆர்டர் பண்ண சொன்னேன். சக்தி, என்ன இதெல்லாம்? உன்னை நம்பி பொறுப்பு கொடுத்தா இப்படியா பண்ணுவ? அண்ணே, ஒரு நிமிஷம். ஸ்டார் ஹோட்டல்ல என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இப்ப வந்திருக்கு. அங்க வாங்கினா கூட இவ்ளோ டேஸ்ட் இருக்காது, அதை விட பெஸ்டா இருக்கும். முட்டாள் மாதிரி பேசாத. இது என்ன உன் வீட்டு காது குத்து ஃபங்க்ஷனா? இட்ஸ் a corporate மீட்டிங். அதுக்கு விளக்கம் வேற சொல்லிட்டு இருக்க. கார்த்திக், நான் அப்பவே சொன்னேன் இந்த வேலைக்கு உங்க ஒர்த் இல்லைன்னு. நீங்க தான் கேட்கல. இப்பவாது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தயவு செஞ்சு இவங்களை வெளியில அனுப்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ஃபங்க்ஷனை as அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டா நான் தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். சின்னதா ஒரு தப்பு நடந்தாலும் இல்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் அடுத்த நிமிஷமே நான் என் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன். இரிட்டேட் பண்ணாம முத இங்க இருந்து போய் தொலைங்க. கார்த்திக், இமிடியேட்டா 5 ஸ்டார் ஹோட்டல்ல லஞ்ச் அரேஞ்ச் பண்ணுங்க. சிவா, இப்பவே லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. இப்போ நாம ஆர்டர் பண்ணா ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து ரொம்ப லேட்டா தான் டெலிவரி பண்ணுவாங்க. போச்சு, கம்பெனி பேரே சர்வநாசமா போச்சு. சார், நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? ரிலாக்ஸ்டா இருங்க. என்ன செய்யணும்னு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் எனக்கு தெரியும். அண்ணே, எல்லாரையும் வர சொல்லு, லஞ்ச் ரெடி. கார்த்திக், எவ்வளவு இன்சல்ட்டிங்கா இருக்கு தெரியுமா? இதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம். சாரி சிவா. பாஸ், என்ன அப்படியே நின்னுட்டீங்க? லஞ்ச் ரெடியா இருக்கு பாஸ், வாங்க சீக்கிரம் போலாம், சூடு ஆறிடும் பாஸ். யோ, கம்பெனி எங்க பல பிரச்சனையில இருக்கு, அறிவில்ல? சாப்பாடு கேக்குதா உனக்கு? நம்மள சாப்பிட விட மாட்டான் போல இருக்கே. நேரத்துக்கு சாப்பிடலன்னா அல்சர் வரும் சொல்றாங்க. இவனும் சாப்பிட மாட்டான், நம்மளையும் சாப்பிட விட மாட்டான். இந்த பக்கம் வேணாம், அவன் இருப்பான். இந்த சைடு போயிடலாம். யாரு? யாருங்க? நான் தாங்க சுந்தர். இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல, தயவு செஞ்சு போயிடுங்க. ப்ளீஸ் மீனா, நான் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் கதவு திறங்க. முடியாது, ப்ளீஸ் போயிடுங்க.
மீனா நான் உங்ககிட்ட கண்டிப்பா பேசி ஆகணும். சுந்தர், நான் சொன்னா கேளுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. நான் உங்ககிட்ட பேசாம இங்க இருந்து போக மாட்டேன். நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? வீட்ல யாரும் இல்ல. இந்த நேரத்துல யாராவது பார்த்தாங்கன்னா ரொம்ப தப்பாயிடும். தயவு செஞ்சு ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. முடியாது மீனா, நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். நீங்க கதவு திறங்க. சுந்தர் ப்ளீஸ். மீனா, நீங்க இப்படி கதவை தட்டினீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க என்ன ஏதுன்னு கேட்டு வந்துருவாங்க. அப்ப நீங்க முதல்ல கதவு திறங்க, இல்லன்னா அப்படியே தட்டிட்டே தான் இருப்பேன். ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? பைத்தியம் தான் ஆயிட்டம் மீனா. நீங்க முதல்ல கதவு திறங்க. கதவு திறங்க மீனா, கதவு திறங்க. யார் வீட்ல இப்படி கதவை தட்டிட்டே இருக்காங்க? மீனாட்சி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். எதையும் கேக்குற மன நிலைமையில நான் இப்ப இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என் நிலைமை நீங்க புரிஞ்சுக்கணுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே நரகத்துல இருக்க மாதிரி இருக்குங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?